என் பேர் மோனிஷா. என் வீட்டுக்காரர் பேர் தமிழ்ச்செல்வன். நல்லூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் மாமங்கலம் கிராமத்தில் இருக்கிறோம். என் வீட்டுக்காருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் ஐடிஎஃப்சியில் வேலை பார்க்குறாரு. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க வேலை பார்க்கும்போதே ஸ்ட்ரோக் வந்து மயங்கி விழுந்து அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கும்பகோணத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து அங்கேருந்து இங்கே தஞ்சாவூருக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். இங்கே வரும்போது வந்து பார்த்தா 2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணோன்னா எங்களுக்கு உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக பணம் 2 லட்சம் கட்ட சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணோம். உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் நாங்கள் பணத்தை ரெடி பண்ணி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. இவங்க வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இது 1 மாதமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். எங்களுக்கு 2 கை குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 வயசில் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்து 2 மாதம் தான் அது. கை குழந்தையோட ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் 1 மாதமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் வச்சு எங்கள் பார்க்க வசதி இல்லை. மேல் சிகிச்சைக்கு எனக்கு வசதி இல்லை. 13 லட்சம் போல் நாங்கள் செலவு பண்ணி இருந்ததெல்லாம் விற்று தாலியை கூட விற்று நாங்கள் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே எங்களை பார்க்கறதுக்கு ஒன்றும் கை குழந்தைங்களை வச்சுட்டு துணைக்கு ஆள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுக்கு மேலே யாருக்கிட்ட போய் கேட்கறது உதவின்னு எனக்கு தெரியல. அவங்க கம்பெனி சைட்லேருந்து இன்சூரன்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்க எனக்கு ஆள் இல்லை. வாங்க வேண்டிய இடத்துல கடன் வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் உயிரை நாங்கள் காப்பாற்றிட்டோம். இந்த ஹாஸ்பிட்டலில் உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. மேலே சிகிச்சை பண்ணுறதுக்கு இங்கே அதிகமாக கேட்குறாங்க. இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு. 5 லட்சம் பணத்தை கட்டி சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லை. மக்களை உங்கள்கிட்ட நான் உதவி கேட்குறேன். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. என் குழந்தைங்களை வச்சு பார்க்க என்னால் முடியும். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க.